ஹாய். நான் கார்டனிங் வீடியோ குடுக்கும்போது எல்லாருமே வந்து கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா, "என்ன ஃபெர்டிலைஸ் குடுக்குறீங்க? இதுக்கு என்னென்ன உரம்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு தான் வந்து கேட்டிருந்தீங்க. இது ஒவ்வொரு வீடியோலயும் இந்த கமெண்ட்ஸ் ஒரு ஒரு மாதிரி விதவிதமா கேட்டிருந்தீங்க. இதுக்கு நான் வந்து இன்னைக்கு நான் என்ன குடுக்குறேனோ, அத மட்டும் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பூவெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேன். மூக்குத்தி பூவு, ரோஸ் எல்லாமே இருந்தது. அதையுமே வந்து கட் பண்ணிக்கிறேன். ரோஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் கிள விட்டு கட் பண்ணணும். இந்த மாரி மூக்குத்தி பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்க நெருக்க இருக்கும். அதனால சின்னதுலயே காம்பு வந்து கட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ நான் என்ன ஃபெர்டிலைஸ் குடுக்குறேன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு டைம் ஒண்ணு ஒண்ணு குடுப்பேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புளிச்ச மோரு, தயிர் இதெல்லாம் மீந்து இருக்கும் இல்லையா? இல்லன்னா பாலு இது எல்லாமே வந்து ஒரே பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருப்பேன். இது மாதிரி தான் இது நான் 2 நாளாக ஊற்றி வச்சுருந்தேன். இதுலேயே வந்து நம்ம வெங்காயம் அரியிற வெங்காயத்தோல், பூண்டு தோலையுமே இதிலே போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வச்சுருந்தேன். அந்த தண்ணி நல்லாவே புளிச்சு இருந்தது. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து 2 பக்கெட்லேயே பாதி பாதி ஊற்றிட்டு இந்த 2 பக்கெட் ஃபுல்லாகவுமே நார்மல் வாட்ரு பிடிச்சி ஃபுல்லாகவே நொப்பிட்டேன். ஏன்னா நம்ம எந்த ஃபெர்டிலைசர் எடுத்தாலுமே வந்து அதை நல்லா டைல்யூட் பண்ணணும். நல்லா தண்ணி ஊற்றி கலந்து தான் நம்ம செடிக்கு ஊற்றணும். நேரடியாக கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணியை வந்து நான் ஃபுல்லாக எல்லா செடிங்களுக்குமே வந்து கொடுக்குறேன். மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ரோஸுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா அந்த தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் செடிக்கும். இருந்தாலும் பத்தலைன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக பூச்செடிங்களுக்கு, ரோஸுக்கு இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற எல்லா செடிங்களுக்குமே நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு 2 பக்கெட் தண்ணி கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது. இது உரம் தண்ணிங்கிறதுனால தேவையான அளவு ஊற்றிட்டு ஈவினிங் வந்து திரும்பவும் ஒரு தடவை வந்து செடிக்கு நான் தண்ணி ஊற்றினேன். இந்த செடிக்கு தண்ணி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உரம் தண்ணி ஊற்றும்போது நல்லா செடி மேலெல்லாம் தலைய ஊற்றுற மாதிரி நல்லா ஊற்றணும். தழையிலலாம் நல்லா பட்டுது அப்படின்னா கொஞ்சம் அந்த இலைகளுக்குமே சத்து இருக்கும். இது வந்து நான் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பூவையுமே பறிச்சிட்டேன். இந்த பூ வந்து இதுவே வெயில் கம்மியாக இருந்ததுன்னா அவ்வளோ சூப்பரான கலரு. ஆனால் இந்த வெயிலில் வந்து லைட்டாக மேலே வந்து கொஞ்சம் கலர் மாறின மாதிரி இருந்தது. இந்த வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாகவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன்.